புதுச்சேரி மாநிலத்தின் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை 13,397 கோடி மதிப்பில் தயாரித்து மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பட்ஜெட் ஆலோசனை குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி பெரும்பான்மை பெற்று மீண்டும் ஆட்சியை அமைத்துள்ள நிலையில் புதிய அரசின் முதல் முழுமையான பட்ஜெட் கூட்டத்தொடர் விரைவில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநரின் உரையுடன் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தொடர்பான உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தலைமை தாங்கினர். இந்த கூட்டத்தில் தற்காலிக சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன், இலாகா ஒதுக்கப்படாத அமைச்சர் நமச்சிவாயம், திமுக சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜீவ் உள்ளிட்ட அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் மாநிலத்தின் வருவாய், செலவீனங்கள், வளர்ச்சி திட்டங்கள், நலத்திட்டங்கள் மற்றும் துறைகள் வாரியான நிதி தேவைகள் மற்றும் விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஒவ்வொரு அரசு துறையும் சமர்ப்பித்துள்ள திட்ட மதிப்பீடுகள் மற்றும் நிதி ஒதுக்கீடு கோரிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் ரூபாய் 13,397 கோடி மதிப்பிலான நிதிநிலை அறிக்கைக்கான கோப்புகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்த முன்மொழி விரைவில் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. மத்திய அரசின் ஒப்புதல் கிடைத்த பிறகு இறுதி பட்ஜெட் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2025-26 நிதியாண்டில் 13,300 கோடி மதிப்பிலான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதனுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு ரூபாய் 97 கோடி கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ரூபாய் 13,397 கோடியாக பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதிய அரசின் முதல் பட்ஜெட்டாக அமைய உள்ள இந்த நிதிநிலை அறிக்கையில் உள்ள கட்டமைப்பு மேம்பாடு, கல்வி, சுகாதாரம், குடிநீர் வசதி, வேலை வாய்ப்பு உருவாக்கம் மற்றும் சமூக நல திட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்களில் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. மத்திய அரசின் ஒப்புதல் கிடைத்த பின்னர் பட்ஜெட் கூட்டத்தொடரின் தேதி அறிவிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநரும் ஆரோவில் பவுண்டேஷன் நிர்வாக குழு தலைவருமான ராஜேந்திரா விஸ்வேத் அர்லேக்கர் முதல் முறையாக ஆரோவில் பகுதிக்கு ஒரு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு இடங்களை பார்வையிட்டார். அப்போது மாதிரி மந்திரி சென்ற அனுபவம் மிக சிறப்பானதும் ஆன்மீக நிறைவு தருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஆரோவில் வருகை தந்த ஆளுநர் அர்லேக்கரையும் அவரது மனைவியும் ஆரோவில் அறக்கட்டளையின் செயலர் மற்றும் நிர்வாகிகள் மலர் கொத்து வழங்கி வரவேற்றனர். தொடர்ந்து அவர் ஆரோவில் வளாகத்தில் உள்ள மாதிரி மந்திரி பார்வையாளர் மையம் மற்றும் கண்காட்சி அரங்கம் உள்ளிட்ட முக்கிய இடங்களை பார்வையிட்டார். பின்னர் யூனிட்டி பிளிவிலியன் ஆரோவில் குடியிருப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் கலந்துரையாடிய ஆளுநர் ஆரோவில் மற்றும் அதன் நிறுவனர் தத்துவங்களை பற்றிய தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். அப்போது அவர் பேசுகையால் ஆரோவில் என்ற தனித்துவமான நகரம் மற்றும் அன்னை த மதர் குறித்த பலமுறை கேள்வி கேட்கப்படும். படித்தும் இருக்கிறோம். ஆனால் இன்றும் நானும் என் மனைவியும் இங்கு வந்த பொழுது அன்னையின் இருப்பதை இந்த ஒட்டுமொத்த சூழலிலும் உணர முடிந்தது. அவர் இங்கேயே இருந்து அனைவரையும் ஆசீர்வதித்து வருகிறார் என்ற உணர்வு ஏற்பட்டது. இங்கு நடைபெறும் அனைத்தும் அவரது ஆசீர்வாதத்துடன் வழிகாட்டுதல்களுடன் நடைபெறுவதை உணர முடிகிறது என்றார். மேலும் மாதிரி மந்திரிக்கு சென்றது மிகவும் அற்புதமான மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. உலக அரங்கில் இந்தியாவிற்கு ஒரு முக்கியமான பங்கு இருப்பதை ஆரோவில் போன்ற ஆன்மீக மற்றும் மனித ஒற்றுமையை வலியுறுத்தும் மையங்கள் மீண்டும் உணர்த்துகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆரோவில் மனித ஒற்றுமை, ஆன்மீக வளர்ச்சி மற்றும் நிலையான வாழ்க்கை முறைக்கான உலகளாவிய முன்னோதாரணமாக விளங்கி வருவதாகவும் அதன் வளர்ச்சிக்கும் நோக்கங்களுக்கும் மத்திய அரசு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக ஆளுநர் அர்லேக்கரை புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், நமச்சிவாயம் மற்றும் புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து மலைக்கொத்து வழங்கி வரவேற்றனர். ஆளுநரின் இந்த முதல் ஆரோவில் பயணம் அங்குள்ள நிர்வாகம், குடியிருப்பாளர்கள் மற்றும் ஆன்மீக ஆர்வலர்கள் மத்தியில் சிறப்பு கவனத்தை ஈர்த்தது. ஆரோவிலின் வளர்ச்சி திட்டங்கள், எதிர்கால நோக்கங்கள் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் குறித்தும் அவர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. அக்னி நட்சத்திரம் காலம் முடிவடைந்த பின்னரும் புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் குறையாமல் நீடித்து வருவதால்
பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். நேற்று புதுச்சேரியில் 101.8 டிகிரி பாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியுள்ள நிலையில் இந்த ஆண்டில் 11வது முறையாக வெப்பநிலை 100 டிகிரி பாரன்ஹீட்டை கடந்துள்ளது. புதுச்சேரியில் கோடை காலம் தொடங்கியதிலிருந்தே வழக்கத்தை விட அதிக அளவில் வெயில் நிலவி வருகிறது. அதிகாரப்பூர்வமாக அக்னி நட்சத்திரம் மே 4ஆம் தேதி தொடங்கி இருந்தாலும் அதற்கு முன்பே வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியது. மே 1ஆம் தேதி 100.4 டிகிரி பாரன்ஹீட் வெப்பமும், மே 3ஆம் தேதி 101.4 டிகிரி பாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியிருந்தது. இதற்கிடையில் மே 7ஆம் தேதி இரவு முதல் மே 8ஆம் தேதி பிற்பகல் வரை புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக சில நாட்களுக்கு வெப்பநிலை குறைந்தது. மக்கள் வெயிலின் தாக்கத்திலிருந்து சற்று நிவாரணம் பெற்றனர். ஆனால் அந்த நிலை நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. மழைக்கு பிறகு மீண்டும் வெப்பநிலை படிப்படியாக உயர தொடங்கியது. கடந்த சில வாரங்களாக பகல் நேரங்களில் அனல் பறக்கும் வெயிலும், இரவு நேரங்களில் அதிக ஈரப்பதத்தால் ஏற்படும் புழுக்கமும் மக்களை சிரமப்படுத்தி வருகிறது. குறிப்பாக முதியவர்கள், சிறுவர்கள் மற்றும் வெளிப்புறங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் வெப்பத்தின் தாக்கத்தால் அதிக பாதிப்பு உள்ளாகி வருகின்றனர். அக்னி நட்சத்திரம் கடந்த மே 28ஆம் தேதி நிறைவடைந்தது. வழக்கமாக அக்னி நட்சத்திர காலம் முடிந்த பிறகு வெப்பத்தின் தீவிரம் படிப்படியாக குறையும். ஆனால் இந்த ஆண்டு அதற்கு மாறாக வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகமாகவே காணப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று புதுச்சேரியில் அதிகபட்சமாக 101.8 டிகிரி பாரன்ஹீட் சுமார் 38.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. இதன் மூலம் 2026ஆம் ஆண்டில் இதுவரை 11வது முறையாக வெப்பநிலை 100 டிகிரி பாரன்ஹீட் தாண்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வானநிலை ஆர்வலர்களின் கருத்துப்படி கடலோர ஈரப்பதம் அதிகரிப்பதாலும், தென்மேற்கு பருவமழை காற்றின் தாக்கம் முழுமையாக நிலைநிறுத்தப்படாததாலும் வெப்பத்தின் தாக்கம் நீடித்து வரலாம் என கூறப்படுகிறது. அதே சமயம் அடுத்த சில நாட்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து நிலவும் கடும் வெயிலை கருத்தில் கொண்ட பொதுமக்கள் மதிய நேரங்களில் தேவையற்ற வெளிப்புற பயணங்களை தவிர்க்கவும், போதுமான அளவு தண்ணீர் அருந்தவும், முதியவர்கள் மற்றும் குழந்தைகளின் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த மீனவர் ஒருவரை இலங்கை அரசின் காவலில் இருந்து விரைவாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து மத்திய அமைச்சருக்கு முதல்வர் ரங்கசாமி எழுதியுள்ள கடிதத்தில், புதுச்சேரியை சேர்ந்த 7 மீனவர்கள் கடந்த ஏப்ரல் 10, 2026 அன்று இயந்திர படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களின் படகும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் மீனவர்களை விடுவிக்க ஏற்கனவே மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட 7 பேரில் 6 பேர் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் காரைக்கால் மாவட்டம் டிஆர் பட்டினத்தை சேர்ந்த 29 வயதாகும் பிரதீப் சூரியமூர்த்தி மட்டும் இன்னும் இலங்கை அதிகாரிகளின் காவலில் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாக முதல்வர் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் திருமணம் செய்து கொண்ட பிரதீப் சூரியமூர்த்தி தனது குடும்பத்தினோரே ஆதரமாக இருப்பதாகவும், தொடர்ச்சியான மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் வயதான பெற்றோரை பராமரித்து வருவதாகவும் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அவர்களை கவனித்துக் கொள்ள வேறு குடும்ப உறுப்பினர்கள் யாரும் இல்லாததால் அவரது நீண்ட கால காவல் குடும்பத்தை பெரும் சிரமத்திற்கு உள்ளாக்கியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே மனிதாபிமான அடிப்படையில் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரதீப் சூரியமூர்த்தியை விரைவாக விடுவிக்க தேவையான தூதரக மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சரிடம் முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்த கோரிக்கை காரைக்கால் மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடும்பத்தினரும் மீனவர் அமைப்புகளும் பிரதீப் சூரியமூர்த்தி விரைவில் நாடு திரும்புவார் என்ற நம்பிக்கையில் உள்ளனர். புதுவை தமிழ் சங்கம் பொதுக்குழு வருகின்ற ஜூன் 13ஆம் தேதி கூட உள்ளதாக தமிழ் சங்க தலைவரும் முனைவர் முத்து அறிவித்துள்ளார். புதுவை தமிழ் சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சராக 5வது முறையாக பொறுப்பேற்றுள்ள ரங்கசாமி மற்றும் அவரது அமைச்சரவைக்கு புதுவை தமிழ் சங்கம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. புதுச்சேரி அரசு மும்மொழி கொள்கையை கைவிட்டு இருமொழி கொள்கையை கல்வி நிலையங்களில் அமல்படுத்த வேண்டும், தமிழை பாடமொழியாக தொடர்ந்து அமல்படுத்த வேண்டும் என்றும், பிரெஞ்சு மொழியை நீக்கிவிட்டு இந்திய திணிப்பை புதுவை தமிழ் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அரசு விழாக்களில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாட வேண்டும். புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு நியமிக்கப்படும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களில்
தமிழறிஞர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்ற ஒன்றிய அரசையும் புதுச்சேரி அரசையும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றது. புதுவை தமிழ்ச்சங்க பொதுக்குழு கூட்டம் வருகின்ற ஜூன் 13ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 11 மணி அளவில் விழுப்புரம் முதன்மை சாலையில் உள்ள லட்சுமி திருமண நிலையத்தில் நடத்துவதென்றும் புதுவை தமிழ்ச்சங்க வாழ்நாள் உறுப்பினர்கள் தவறாமல் இப்பொழுதுபோக்கு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என புதுவை தமிழ்ச்சங்க ஆட்சிக்குழு கேட்டுக்கொள்கின்றது. புதுவை தமிழ்ச்சங்க செயலர் சீனு மோகன்தாஸ், ஆட்சிக்குழு உறுப்பினர் பொறிஞர் சுரேஷ்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவின்படி செஞ்சி சாலை, ஆம்பூர் சாலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம் செய்யப்பட்டது. புதுச்சேரி நகரின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து இடையூறாக உள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகள் மற்றும் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகள், பேனர்கள், கட் அவுட்டுகள் உள்ளிட்டவற்றை அகற்றும் சிறப்பு நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவின்படி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக செஞ்சி சாலை, ஆம்பூர் சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் இன்று ஆக்கிரமிப்புகளை அகற்றும்படி நடைபெற்றது. பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக இருந்த சாலையோர ஆக்கிரமிப்புகள், அனுமதியின்றி அமைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகைகள், பேனர்கள் மற்றும் கட் அவுட்டுகள் அகற்றப்பட்டன. இந்த நடவடிக்கையில் பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை, புதுச்சேரி நகராட்சி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இணைந்து ஈடுபட்டனர். சாலைகளின் அழகியலை பாதுகாப்பதுடன் போக்குவரத்தை சீரமைக்கும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் பொது சாலைகள் மற்றும் பொது இடங்களில் விதிமுறைகளை மீறி ஆக்கிரமிப்புகள் மேற்கொள்வோர் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி வரும் 22ஆம் தேதி வரை நகரின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நடவடிக்கையால் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் குறைவதுடன் பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் சிரமமின்றியும் பயணிக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி குறிச்சிக்குப்பம் அரசு பள்ளியில் நடைபெற்ற விழாவில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் மரக்கன்றுகளை நட்டு விழாவினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் பாரத பிரதமர் 12ஆம் ஆண்டு நிறைவு செய்ததை முன்னிட்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிடும் பசுமையான புதுச்சேரியை உருவாக்கும் நோக்கிலும் மரக்கன்றுகள் நடும் விழா குறிச்சிக்குப்பம் பகுதியில் உள்ள செயின்ட் பிரான்சிஸ் அசிசி அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி மரக்கன்றுகளை நட்டு விழாவினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில வல்லுநர் பிரிவின் அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பாஜக நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் மற்றும் புகழேந்தி, ஆனந்த கண்ணன், ஆனந்த பாஸ்கர், சீனிவாச பெருமாள், மஞ்சினி, பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் சுமார் 25க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் மரக்கன்றுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தலைமையிலும் எங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்குரிய காரியகர்த்தாக்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தளபதிகள், தொண்டர்கள் என அத்துணை காரியகர்த்தாக்கள் சேர்ந்து இந்த சுற்றுப்புற சூழ்நிலை நாளிலே மரம் நட்டு இந்த ஒரு பசுமை புரட்சியை ஏற்படுத்தி உலகம் சீதோஷ நிலையிலிருந்து நல்ல மாசுபடாமல் இந்த நாட்டை காக்க வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு இணங்க இதை செய்ய இருக்கிறோம். வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய விஞ்ஞான நிதியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் ஆலய 175ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை புனித அந்தோணியார் ஆலய 175ஆம் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புனித அந்தோணியாரின் பிறந்த நாளை மையமாக கொண்டு ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறும். 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் கொடியேற்றம், நவநாள் திருப்பலிகள், மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர் பவனி மற்றும் கொடியிறக்கம் ஆகிய முக்கிய நிகழ்வுகள் நடைபெறும். அதன்படி இன்று கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி பேராயர் இல்ல குருக்களான பேராயரின் பதிலி குரு தேவசகாயராஜ் சிறப்பு திருப்பலி செய்து கொடியேற்ற விழாவை தொடங்கி வைத்தார். இதில் திரளான கிறிஸ்துவர்கள் பல கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஒவ்வொரு நவ நாட்களும் சிறப்பு திருப்பலி நடைபெற்று சிறிய தேர் பவனி நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர பெரிய தேர் பவனி வரும் ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை முத்தியால்பேட்டை புனித
ஜபமாலை அன்னை ஆலய பங்கு தந்தை சவரி முத்து தலைமைகள் பாத்திமா மேல்நிலைப் பள்ளி முதல்வர் மகிமை மற்றும் பங்கு பேரவை உறுப்பினர்கள் மற்றும் பங்கு மக்கள் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். பிரச்சார பாரதியின் இந்திய பொது சேவை ஒளிபரப்பு துறையான ஆகாஷவாணி தனது 90வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு புதுச்சேரி ஆகாஷவாணி சார்பில் சிறப்பு நடைப்பயணம் நடைபெற்றது. ஆகாஷவாணியின் தொலைநோக்கு சேவைகள் தகவல் பரிமாற்றத்தில் அதன் பங்கு மற்றும் பொதுமக்கள் உடனான அதன் நீண்ட கால உறவை நினைவு கூறும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்ச்சியில் வானொலி நிலைய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். புதுச்சேரி அஜந்தா சிக்னல் அருகே தொடங்கிய நடைப்பயணத்தை வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி முதல்வர் பிரதீப் தேவநேயன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் ஆகாஷவாணி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் பாதகைகள் ஏந்தியவாறு நகரின் முக்கிய சாலைகள் வழியாக நடைப்பயணமாக சென்றனர். இந்நிகழ்ச்சியில் ஆகாஷவாணி புதுச்சேரி பொறியியல் பிரிவு தலைவர் ரவி மாரியப்பன், நிகழ்ச்சி நிர்வாகி எலிசபெத், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் செந்தில்குமார், உதவி பொறியாளர் ஜெயந்தி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட வானொலி நிலைய ஊழியர்கள் நடைப்பயணத்தில் பங்கேற்று ஆகாஷவாணியின் 90 ஆண்டுகால சேவையை சிறப்பித்தனர். நடைப்பயணம் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள டியூப்லெக்ஸ் சிலை அருகே நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இளங்கோ குமணன் கலந்து கொண்டு நடைப்பயணத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் கௌரவ பதக்கங்களை அணிவித்து பாராட்டினார். ஆகாஷவாணி கடந்த 9 தசாப்தங்களாக நாட்டின் பல்வேறு மொழிகள், கலாச்சாரங்கள் மற்றும் மக்களின் வாழ்வியலை ஒளிபரப்புகள் மூலம் இணைத்து வரும் நிலைகள் அதன் 90வது ஆண்டு கொண்டாட்ட நிகழ்வுகள் நாடு முழுவதும் பல்வேறு வடிவங்களில் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் நடைபெற்ற இந்த நடைப்பயணம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. இந்த வடிவம் நாளிதழ் மற்றும் இணைய செய்தி வெளியீட்டிற்கு ஏற்ற வகையில் விரிவாக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி மேம்பாட்டு நிறுவனத்தின் அனுபவத்தையும் நிபுணத்துவத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் விடுத்துள்ள செய்திகள் 2026 மார்ச் 31ஆம் தேதி புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி மேம்பாட்டு நிறுவனம் PSCDL நிதி ரீதியாக மூடப்பட்டதாக வெளியான தகவல் புதுச்சேரியின் நகர்ப்புற வளர்ச்சி பயணத்தில் ஒரு முக்கியமாக கட்டம் நிறைவடைந்ததை குறிக்கிறது. மொத்தம் ஒதுக்கப்பட்ட ரூபாய் 612 கோடியில் ரூபாய் 586.6 கோடி செலவிடப்பட்ட 82 திட்டங்களில் 81 திட்டங்களை இந்த நிறுவனம் முடித்துள்ளது. மீதமுள்ள ரயில்வே மேம்பால திட்டம் தற்போது நிலுவையில் இருந்து நடவடிக்கையில் உள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் நகர்ப்புற அடிப்படை வசதிகள், போக்குவரத்து மேம்பாடு, பொது இடங்களின் வளர்ச்சி, நீர் மேலாண்மை மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பணிகள் பாராட்டத்தக்கவை. ஆனால் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் நிறைவடைந்ததன் காரணமாக கடந்த பல ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டுள்ள நிறுவன ரீதியான திறன்களும் அனுபவங்களும் வீணாகிவிடக் கூடாது. PSCDL என்பது ஒரு சாதாரண செயலாக்க அமைப்பு மட்டுமல்ல. பெரிய அளவிலான திட்டங்களை வடிவமைத்தல், விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரித்தல், ஒப்பந்த புள்ளி நடைமுறைகள், ஒப்பந்த மேலாண்மை, நிதி மேலாண்மை, திட்ட கண்காணிப்பு, மதிப்பீடு மற்றும் பல்வேறு துறைகளிடையே ஆன ஒருங்கிணைப்பு போன்ற துறைகளில் குறிப்பிடத்தக்க நிபுணத்துவத்தை அது பெற்றுள்ளது. அப்படிப்பட்ட நிறுவனம் இதுவரை புதுச்சேரியில் உருவாக்கப்படவில்லை என்பது உண்மை. அதிகபட்சமாக பொதுப்பணித்துறை இந்த திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்யும். ஆனால் திறம்பட அவற்றை முடிக்காது. புதுச்சேரியில் நகர்ப்புற வளர்ச்சி, வீட்டு வசதி, போக்குவரத்து, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காலநிலை மாற்றத்திற்கான தழுவல் நடவடிக்கைகள், சுற்றுலா வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி மற்றும் பொது சேவை மேம்பாடு உள்ளிட்ட பல துறைகளில் இன்னும் விரிவான வளர்ச்சி திட்டங்கள் தேவைப்படுகின்றன. இத்தகைய சூழலில் PSCDL மூலம் உருவாக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப அறிவும் நிர்வாக அனுபவமும் இழக்கப்படுவது வருத்தத்திற்குரியது. ஒரு தொலைநோக்கு திட்டம் கொண்ட அறிவார்ந்த அரசாங்கம் இதை செய்யாது. எனவே நிறுவனத்தை முழுமையாக கலைக்கும் நடவடிக்கைகளை நிறைவு செய்வதற்கு முன் அதன் தொழில்நுட்ப வளங்கள், திட்ட மேலாண்மை அமைப்புகள், தரவுத்தளங்கள், ஆவணங்கள் மற்றும் மனிதவள திறன்கள் ஆகியவற்றை அரசு முழுமையாக மதிப்பீடு செய்ய வேண்டும். பொதுமக்களின் நிதியால் உருவாக்கப்பட்ட இந்த நிறுவன அனுபவம் பாதுகாக்கப்பட்டு தொடர்ந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள சொத்துக்கள் மற்றும் கட்டமைப்புகள் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுகின்றனவா என்பதை கண்காணிப்பதும் அவற்றின் பராமரிப்பை உறுதி செய்வதும் அவசியமாகும். இந்த பணிகளிலும் PSCDL பெற்றுள்ள அனுபவம் பயனுள்ளதாக அமையும். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் நிறைவடைந்திருக்கலாம்.
ஆனால் புதுச்சேரியின் வளர்ச்சி பயணம் இன்னும் தொடர்கிறது. எனவே பொதுமக்களின் நிதியால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த அரிய நிபுணத்துவம், அனுபவம் மற்றும் நிறுவன திறன்கள் பாதுகாக்கப்பட்டு புதுச்சேரியின் எதிர்கால வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றார். புதுச்சேரி எம்பலம் தொகுதி செலியமிடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பாடநூல் மற்றும் ஆண்டு விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி பாகூர் கொம்யூன் சேலியமிடு கவி ரேரு வாணிதாசன் அரசு உயர்நிலைப் பள்ளிகள் பாடல் நூல் மற்றும் ஆண்டு விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஆசிரியர் சரவணன் வரவேற்புரை ஆற்றினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் பழனிசாமி தலைமையுரை நிகழ்த்தினார். பள்ளி மேலாண்மை குழு தலைவர் தினேஷ்குமார் மாணவர்களை வாழ்த்தி பேசினார். இந்நிகழ்ச்சியில் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். அவரது உரைகள் கிராமப்புறத்தில் கல்வி பயிலும் மாணவர்களாகிய நீங்கள் நல்ல முறையில் படிக்க என்னால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாகவும், மேலும் பள்ளியின் விளையாட்டு திடலை மேம்படுத்துதல், ஒரு வார காலத்தில் ஆசிரியர்களுக்கான இருசக்கர வாகனம் நிறுத்துமிடம், மாணவர்கள் உணவருந்த நிழற்குடை அமைத்தல் போன்றவை முடித்து தருவதாக உறுதியளித்தார். பின்னர் மாணவர்களுக்கு பாடநூல்களை வழங்கி பாராட்டினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செல்வகுமார், கணேசன், செந்தில் முருகன், பெருமாள், புஷ்பலிங்கம், செந்தில் குமரன், வெரோனஸ், விஜயலட்சுமி, சித்திரை செல்வி, சுந்தரி ஆகியோர் செய்திருந்தனர். உடற்கல்வி ஆசிரியர் தணிக்கை குமரன் விளையாட்டு விழாவிற்கான பரிசளிப்பு நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், ஊர் பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரமோற்சவ விழா கருட வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட முப்பெரும் சுவாமி வீதி உலா காட்சியுடன் நடைபெற்றது. அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கழநீர் மாரியம்மன் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இம்மாதம் முதல் தேதி முதல் துவங்கிய இவ்விழாவில் தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா காட்சியும் தொடர்ந்து பக்காசுரன் வதம் செய்யும் நிகழ்ச்சி, திரு கல்யாண உற்சவம் உள்ளிட்ட வைபவங்கள் நடந்து முடிந்தன. அதனைத் தொடர்ந்து நேற்று காலை அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை கிருஷ்ணர், அர்ஜுனன், திரௌபதி உள்ளிட்ட தெய்வங்களுக்கான சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சங்கர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பல கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மின் அலங்காரத்துடன் கிருஷ்ணரின் கருட சேவையும், குதிரை வாகனம் மற்றும் திரௌபதியின் வாகன வீதி உலாவும் மாட வீதிகளின் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி அமுல் என்கிற கமல ஜோதி மற்றும் அரியாங்குப்பம் தெற்கு வீதியாளர்கள் உபயத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பாக்குமடியான்பட்டு ஸ்ரீ பொன்னியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட பாக்குமுடையான்பட்டு அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பிரம்மோற்சவ தேர் திருவிழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தட்டாஞ்சாவடி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்தன் தனது உபய விழாவை முன்னிட்டு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விழாவையொட்டி ஆலய திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வைத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்பொழுது ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் முழக்கத்துடன் தேரை இழுத்து வழிபட்டனர். தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அசோக் ஆனந்த் நீர்மோர் வழங்கி உபசரித்தார். கோடை வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு வழங்கப்பட்ட இந்த சேவை பக்தர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. பின்னர் திருத்தேர் முக்கிய வீதிகள் வழியாக விழா வந்த நிலையை அடைவதை தொடர்ந்து தேர் திருவிழா சிறப்பாக நிறைவடைந்தது. அதன் பின் அசோக் ஆனந்த் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்த பொதுமக்களின் நலன் மற்றும் தொகுதியின் வளர்ச்சிக்காக சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அவர் அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பக்தர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் உள்ள பழமை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் பசிலிகாவின்
119ஆம் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிகாவின் 119வது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவையொட்டி காலையில் சேலம் மறைமாவட்ட ஆயர் அருள்செல்வம் ராயப்பன் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் பசிலிகா அதிபர் பிச்சைமுத்து, துணை பங்கு தந்தை வின்சென்ட், ஆன்மீக தந்தை ஆரோக்கியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பின்னர் ஆண்டு பெருவிழா கொடி ஊர்வலமாக பசிலிகாவை சுற்றியுள்ள வீதிகளில் பவனியாக கொண்டு வரப்பட்டு பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கொடி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஆலய கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்ட பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நவ நாட்களில் காலை மாலை இருவேளையும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது. தொடர்ந்து 14ஆம் தேதி ஆடம்பர தேர் திருவிழாவும் 15ஆம் தேதி கொடியிறக்கமும் நடைபெறவுள்ளது. கரிகலாம்பாக்கம் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோட்டை சண்டை திருவிழாவில் ஏம்பலம் தொகுதி தாவேகாவினர் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் தொகுதி கரிகலாம்பாக்கத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கோட்டை சண்டை விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோட்டை சண்டை விழாவை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஏம்பலம் தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஏம்பலம் தொகுதி நிர்வாகிகள் மணிகண்டன், தமிழ் செல்வன், விக்னேஷ், செல்லகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். இதற்கான ஏற்பாடுகளை கரிகலாம்பாக்கம் தாவேகாவினர் ரமேஷ், தனுஷ், சுதாகர், கேசவன், வெங்கடேஷ், சிவா, தினேஷ், ரகுல் உள்ளிட்ட திரளான தாவேகா தொண்டர்கள் செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.